யுனிவர்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சில நேரங்களில் நிரந்தரமாகவும் பொருள்பட அமைந்ததுமான ஒரு பட்டம் இருக்கிறது. அந்த பட்டம் பொன்மனச் செம்மல். சரி, இந்த பொன்மனச் செம்மல்ங்கிற பட்டத்தை யார் கொடுத்தார்கள், எதற்கு கொடுத்தார்கள், அதற்கு பின்னணியில் நடந்த வரலாற்று சம்பவம் என்ன, காரணம் என்ன, அது ரொம்ப முக்கியமானது. இது யாருக்கும் தெரியாது. நடிகர் எம்ஜிஆர், கலைஞர் எம்ஜிஆர், அதாவது நாடக கலைஞர் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், இப்படி எத்தனையோ பட்டங்கள் எம்ஜிஆருக்கு இருந்தாலும் ஆனால் நிரந்தரமாக நிற்பது எது என்று சொன்னால் பொன்மனச் செம்மல் என்கிறது எம்ஜிஆர் தன்னுடைய சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்கள், நண்பர்கள், இல்லாதவர்களுக்கு, இல்லை என்றால் வறுமை என்று தேடி வருபவர்களுக்கு மட்டும் அவர் கொடுக்கவில்லை. நான் கடந்த காணொளிகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அரசியல் கட்சிகளுக்கும், தான் சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய கம்யூனிச இயக்கத்தின் தலைவர்களுக்கும், கேட்டு வந்த அத்தனை பேருக்கும் அவர் தன்னால் இயன்றல்ல, அவர்கள் கேட்டதற்கும் அதிகமாக கொடுத்தார். ஆகையினால் அவர் ஈகை குணம் இருந்ததுனால, அவர் காலமெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ததுனால பொன்மனச் செம்மல் என்கின்ற பட்டம் வரவில்லை. அதை இந்த இடத்துல சொல்கிறேன். இதுக்கு பின்னணியில் வழி நிறைந்த ஒரு வரலாறு இருக்கிறது தோழர்களே. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் ஒன்று சொல்லுகிறேன், இது பழைய தோழர்களுக்கு கூட தெரியாத சம்பவங்கள். அரசியலை நுணுக்கமாகவும் ஆய்வுபூர்வமாகவும் அதை பதிவு செய்து வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், இல்லை என்றவர்கள் தெரியாது. நம்முடைய யுனிவர்ஸ் நேயர்களுக்குத்தான் இந்த தனிப்பட்ட முறையிலான ஒரு யுனிக்கான சம்பவங்கள் தெரிய வரும். இதில் ஒரு செய்தி இருக்குது. நீங்கள் இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும் என்று கேட்டால், மாபெரும் தலைவர்களையும் மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி நாம் தெரிகிற பொழுது இது நமக்குத்தான் என்று நாம் இருந்துவிடக்கூடாது. நாம் அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது தோழர்களே. எல்லோரும் தலைவராக ஆகிவிட முடியாது. தலை இருப்பவர்கள் அத்தனை பேரும் தலைவராக ஆகிவிட முடியாது. அதில் தனித்துவமான குணம் இருப்பவர்கள் தான் தலைவராக ஆக முடியும். ஏனென்றால் நம்மாலும் ஆக முடியுமா? முடியும். உங்கள் தெருவில் நீங்கள் ஒரு தலைவராக உருவாகலாம், உங்கள் கிராமத்தில் ஒரு தலைவராக உருவாகலாம், உங்கள் ஊராட்சியில் ஒரு தலைவராக உருவாகலாம், நகராட்சியில் ஒரு தலைவராக உருவாகலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு மாநகராட்சியில் உருவாகலாம். நீங்கள் ஒரு அமைப்பை கட்டலாம், ஒரு இயக்கத்தை கட்டலாம், ஒரு கட்சியை கட்டலாம். ஆனால் அப்படியெல்லாம் கட்டுகின்ற பொழுது ஒரு மாபெரும் மனிதனாக நாம் எப்படி மாற வேண்டும், நம்முடைய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மாதிரி தலைவர்களுடைய தனித்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெரிந்து கொள்வதன் மூலமாக தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு கூட என்னுடைய முகநூலில் பதிவாக நான் போட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், முதலில் கீழ்ப்படிதலும் கட்டுப்பாடும் இல்லாத ஒருவன் தலைவனாக ஆக முடியாது. அதீத சுதந்திரமும் கட்டுப்பாடற்ற ஜனநாயகமும் ஒரு கட்சியினையும் இயக்கத்திற்கும் அழிவை தரும் என்பதனை செய்தியை 2 நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரமாக பேசுபடு இருக்கக்கூடிய செய்திகளுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை செதுக்கி கொண்டார். தன்னை முன்னர் இருப்பவர்களை பார்த்தும், தன் கூட இருக்கக்கூடிய சக நடிகர்களை பார்த்து, நடிகர்கள்னால் சாதாரண நடிகர்கள்ட்ட எடுத்துக்கிடுவார். மிகப்பெரிய நடிகர்கள்ட்ட அவர் கற்றுக்கிட்டார். ஒன்றொன்னா பாடங்களை கற்றுக்கிட்டு தான் அவரும் மனிதன். அப்போ நம்ம ஆக முடியாதா? ஆகலாமல்லவா? அப்படித்தான் நான் என் வாழ்க்கையை நான் கடைப்பிடிக்கிறேன். இதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். நான் யார் என்று இந்த காணொளியில் பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய பூர்வீகமோ என்னுடைய பின்னணியோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் முழுமையாக இந்த மாதிரி தலைவர்களை பற்றி நான் பேசி வந்துதான் அவர்கள் சார்ந்த நற்குணங்களை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஆனால் அரசியல் இயக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பிலிருந்து நான் செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் அத்தனை தலைவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை தனித்தன்மையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை தோழர்களே. அப்படித்தான் இந்த பொன்மனச் செம்மல் பட்டம் கொடுத்தது யார், எதற்கு? பொன்மனச் செம்மல் என்ற பட்டம் கொடுத்தவர் கிருபானந்த வாரியார். எம்ஜிஆர் அவர்களுக்கு கிருபானந்த வாரியார் ஏன் பொன்மனச் செம்மல் என்கிற பட்டம் கொடுக்க வேண்டும்? அதில் இருக்கக்கூடிய பொன், மனம், செம்மல், இந்த 3க்கும் வார்த்தை இருக்குது பொருட்களே. அதை நான் சொல்லட்டுமா? அந்த வரலாறு நான் சொல்கிறேன்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மலைகளுக்கிடையே எங்கள் தலைவர் தந்தை பெரியார் என்று காலி சேர்களை வைத்து அந்த சேரில் பெரியார் படத்தை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியினை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியினை ஆரம்பித்து 18 ஆண்டுகள் கழித்து 49 சுதந்திரம் அடைந்து 2 ஆண்டுகள் கழித்து 59, 69 அண்ணா மறைந்து விடுகிறார், முதலமைச்சராக மறைந்து விடுகிறார். 67 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி ஆட்சியில் அமர்கிறது. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆகி இந்த அன்னை தமிழ்நாட்டிற்கும் திராவிட இயக்கத்திற்கும் அருமை தமிழர்களுக்கும் தன்னுடைய நிலத்திற்கும் தாய் மொழிக்கும் அவர் ஆற்றிய சிறப்பு ஒன்றல்ல இரண்டல்ல. ஆகவே தான் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒரு இயக்கம் கட்டமைக்கிற பொழுது அவர் பெயரை தாங்கிய இயக்கமாக வைத்தார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வைத்தார். அதையெல்லாம் நாம் யூனிவர்சிட்டி பின்னணியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த காணொலிகளில் நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் பெயர் வச்சாருங்கிற டீட்டெயில் நான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி அவர் ரத்தத்தின் ரத்தமேங்கிற எப்படி பேச ஆரம்பித்தாருங்கிற சொல்லியிருக்கிறேன். கட்சியை பற்றி சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் பாங்க. கிருபானந்த வாரியார் அவர்கள் நெய்வேலியில் பேசக்கூடிய ஒரு கூட்டம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயால் அவர் இறந்து விடுகிறார். தமிழ்நாடே அழுகிறது தோழர்களே. மரணத்தில் கின்னஸ் சாதனை புரிந்த ஒரு தமிழன் என்று சொன்னால் அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மரணம்தான். வாயிலும் வயிற்றிலும் அழுது கொண்டு அடித்துக்கொண்டு கண்ணீரோடும் கம்பளையோடும் தெருக்களில் அலைகிற காட்சியை உலகம் அதுவரை பார்த்திரவில்லை. அண்ணா ஒரு மாபெரும் தலைவன் அல்ல, சாதாரண உங்கள் தந்தையைப் போல் எங்கள் தந்தையைப் போல் சக பாதசாரியைப் போலான ஒரு மனிதர். அந்த மனிதருக்கு இப்படி ஒரு கூட்டமா, இப்படி ஒரு கண்ணீரா என்கின்ற ஒரு பாட்டு கூட வரும் தோழர்களே. அண்ணா அண்ணா அண்ணான்னு ஒரு பாட்டு வரும். அது எஸ்எஸ்ஆர் படத்தில் அந்த காட்சியோடு போட்டுருப்பாங்க. பார்த்தா கண்ணீர் வரும். அப்படி ஒரு காட்சி அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அண்ணா மறைந்த செய்தி நெய்வேலியில் இருக்கக்கூடிய கிருபானந்த வாரியார் அந்த செய்தியை பேசுகிறார். அண்ணா ஏன் இறந்தார் தெரியுமா? இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் தோழர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அண்ணா புற்றுநோய் இறந்ததற்கு காரணம் கடவுளை நிந்தித்ததால்ங்கிற செய்தியை சொல்லிட்டேன் கிருபானந்த வாரியார். அப்போ நம்ம கேட்கலாம், சங்கராச்சாரியார் அவர்கள் எப்படி இறந்தார், ஏன் அதே கிருபானந்த வாரியார் தன்னுடைய இறுதி காலத்தில் எப்படி இறந்தார், அதெல்லாம் நம்ம கேட்கலாம். நோய் யாரையும் விட்டு விடாது. அப்படி பார்த்தால் நாத்திகத்தையும் திராவிட இயக்கத்தின் பிதாமரங்களாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் 95 வயது வரையினர் ஆரோக்கியத்துடன் இருந்து ஒரே நாளில் அவருடைய மரணம் நடந்தது. அந்த ஒரு நாளுக்கு முன்னால் கூட தீநகரில் பேசித்தான் மறைந்தார். வாரியார் இப்படி கேலி பண்ணி வாரியார் நிந்தித்து, கிருபானந்த வாரியார் நிந்தித்து பேசிய உடனே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் தோழர்கள், குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. கல்வீச்சு அடிதடி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது. கிருபானந்த வாரியார் நடுங்கிட்டார், கலங்கிட்டார். அவர் ரோட்டில் எங்கும் நடமாட முடியவில்லை, வெளியில் போக முடியவில்லை. பிரச்சனை ஆயிடுச்சு. எங்கள் அண்ணாவை, எங்கள் தலைவரை, எங்கள் தலைவரின் தலைவரை நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் சாமியார்னு பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. பயங்கரமான கலவரம் இதுகள்லாம் ஆகிப்போச்சு. இதை மாப்போ சிவஞானம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, போலியான தமிழ் தேசம் பேசுகிறார்கள் தோழர்களே. நான் ரொம்ப நுட்பமாக சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், போலியான தமிழ் தேசம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி மிந்தி போட்டது யாருன்னு கேட்டேன்னா அந்த மாப்போ சிவஞானம். அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். அது என்ன புத்தகம் என்பதை நான் காட்டுகிறேன். ஆதாரம் இல்லாமல் இந்த மதியழகன் எந்த செய்தியும் பேச மாட்டேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். எம்ஜிஆருடன் எனக்கு இருந்த தொடர்பு, இதுதான் புத்தகத்தோட தலைப்பு. இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுறார், எல்லாம் குறிப்பிடுறார். பாருங்கள் என்ன எழுதுகிறாரு. கிருபானந்த வாரியார் நெய்வேலியிலே வருதா, இதுதான் செய்தி. பக்கம் 32, 33, பக்கம் 51, 52, 53 இந்த செய்தி இருக்கிறது. இது ஏற்கனவே எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். அந்த செய்தியை சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆரோட ரசிகர்கள் அடித்து விரட்டி கலவரம் நடந்த உடனே அவர்களுக்கு முடியலை, என்ன செய்கிறதுனே தெரியாமல் நடக்கிற பொழுது இந்த மாப்போசி பழைய
காமராஜர் அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பும் ராஜாஜி அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பும் அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் தேசியவாதிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பும் அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அது பக்தி என்கின்ற மயக்கத்தில் அவர் இருந்த காரணத்தினால அவர் என்ன சொல்கிறாரு, எம்எல்சியாக இருக்கார். ஆனால் அண்ணாவோட தான் கூட்டணியில் இருக்கிறார். அவர் அண்ணா தான் மேல்சபை உறுப்பினராக அவர் ஆக்கியிருக்கிறார். முக்கியமான காரணங்கள் இருக்குது. அவருக்கு அமைச்சர் பதவி நடக்கக்கூடிய சம்பவங்களை நான் பின்னாடி சொல்லுகிறேன். இதே எம்ஜிஆர் அவர்கள் ஏன் தடுத்தார்கள், சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த காணொலியில் நான் பேசி வரேன். அப்போது எம்ஜிஆருக்கு வந்து என்ன மாப்போசி என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா சபாநாயகராக இருக்கக்கூடியவர் வந்து புலவர் கோவிந்தன் என்பவர். புலவர் கோவிந்தனிடம் மாப்போசி அவர்கள் ஒரு தீர்மானம் கொடுக்கிறார். ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஒன்று கொடுக்கிறார், கவன ஈர்ப்பு தீர்மானம். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிருபானந்த வாரியாரை எங்கே சென்றாலும் அவர்களை எம்ஜிஆர் ரசிகர்கள் தாக்குகிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடாது, ஏன்னா திமுகவோட ஆட்சி நடக்கிற நேரம். எம்ஜிஆர் ரசிகர்கள் தாக்குகிறார்கள். அதை என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அண்ணாவின் மேல் உயிராக வைத்திருக்கக்கூடிய எம்ஜிஆரின் தொண்டர்கள் அவரை தாக்குறாங்க. அப்போ தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். அப்போ பேசுகிறாங்க. சரி, இப்போ நடந்துருச்சு, என்ன செய்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது எம்ஜிஆர் மாப்போசிட்ட சொல்கிறாரு, ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், என் உயிரினும் மேலாக நான் மதிக்கக்கூடிய என் தலைவர் அண்ணா அவர்களின் மரணத்தை கிருபானந்த வாரியார் கொச்சைப்படுத்தியது நியாயமா? அன்னை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணாவை வந்து அவர் பேசினது தவறு இல்லையா? அவர் மரணத்திற்கு காரணம் அவர் கடைப்பிடித்த நாத்திகம் என்று இவ்வளவு பெரிய ஆத்திகவாதி சொல்லலாமா? நாளை அவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று யார் கண்டார்? மிகவும் பக்தி பலமாக இருந்தவர்கள் நோயில் புழுவரித்து செத்த காட்சியை நான் பார்க்கவில்லையா? எங்கள் தலைவரை அப்படி பேசியது தவறு இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, இதுக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கிருபானந்த வாரியாரிடம் மாப்போசி கோரிக்கை வைக்கிறார். என்ன செய்யலாம்? இப்போ கிருபானந்த வாரியார் நான் பேசியது தவறு எப்படிங்கிற ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவர் ஊரை விட்டு தெருவை விட்டு எங்கேயும் விலகல முடியலை. கின்னஸ் மரணத்தில் கின்னஸ் சாதனை படிந்த மாபெரும் தலைவனை பற்றி அப்படி பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு சிக்கலில் இருக்குது. அப்போது ஒரு தீர்மானம் என்ன பண்ணுறாருன்னா, அதுதான் பொன்மனச்செம்மல், அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு கூட்டத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன், அந்த கூட்டத்திற்கான எல்லா செலவுகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். யார் சொல்கிறா? எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார். அந்த கூட்டத்தில் பேச சொல்லுங்கள், அதை நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து முக்கியமாக எங்கே சொல்கிறோம்மா, நெய்வேலி கூட்டத்தில் இருக்கு இல்லையா, அண்ணா இருக்க சொல்கிறேன் இல்லையா, இந்த பாருங்கள், அதுக்கு தான் அவர் வந்து இந்த பேசுகிறார் அந்த கருத்தை கட்டணா. அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு, அப்பொண்ணு எம்ஜிஆர் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டார். இந்த பொன்மனச்சம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றதை நான் சொல்கிறேன், ரைட்டா? பொன்மனச்செம்மல், இந்த பென்சில்கிட்ட காட்டுறேன்னா இதுதான் பட்டம். சரி, இப்போது கூட்டம் எம்ஜிஆர் அவர்களே அனைத்து செலவுகளையும் ஏற்பாடு செய்து அந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டார். எம்ஜிஆர் வந்துட்டார், கிருபானந்த வாரியார் வந்துட்டார். மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டதைப் போல ரசிகர்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. கிருபானந்த வாரியார் தான் பேசிய கருத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அவர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். நான் அந்த தலைவனை பற்றி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. சில சம்பவங்களில் ஒரு வார்த்தை என்ன செய்யும், நான் கடந்த காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வார்த்தை என்ன செய்யும், மெல்லும் கொல்லும். கொண்டு வா என்று சொன்னவனை கொன்று வா என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இலக்கியங்கள் புராணங்களில் நாம் படித்ததில்லையா? தவறாக பொருள் புரிந்தவில்லையா? அந்த மாதிரின்னு. அப்போது தன்னுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்கிற செய்தி தெரிஞ்சு அந்த தலைவரை, அதாவது எம்ஜிஆர் அவர்களை நமக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்து அதை பேச வைத்து அதை வாபஸ் வர வைத்து அவரை பாதுகாத்து அவரை பத்திரமா வீட்டுக்கு போய் அனுப்பி மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறன்னு செய்தார்ல. அப்போ இடப்பட்ட தூரத்தில் எந்த அளவுக்கு பேசியிருக்கணும், அதுக்கு இடைப்பாலமாக இருந்தது மாப்போ சிவஞானம். அந்த காரியத்தை சொல்லி தான் அவர் சொல்கிறார் கடைசியில் போகும்போது, இப்படியெல்லாம் தன் தலைவர் மேல், பேரறிஞர் அண்ணாவின் மேல், தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மேல், தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு வேறு எதுவும் ஆத்திகம் நாத்திகம் பிரச்சனை வந்து விடாமல் பேலன்ஸ் செய்து ஆட்சியும் காப்பாற்றணும், அந்த வேளையும் தன் தோள் மீது போட்டுக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாக இருந்து அவர் செய்த காரியம்தான். இதையெல்லாம் எடுத்து சொல்லி நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்மனச்செம்மல் என்று பட்டமளிக்கிறேன் என்று மனதார அந்த பட்டத்தினை வாழ்த்தினார்.
மறுநாள் எல்லா பத்திரிகையிலும் 8 கால செய்தி, எல்லா செய்திகளிலும் 8 கால செய்தி, ஆதரவு எதிர்ப்பு பத்திரிகைகள் அனைத்திலும் அந்த செய்தி தான் வந்து நிற்கி. அதுகள்லாம் கொடுத்து போக அந்த பிரச்சனை நாத்திகத்திற்கு மட்டுமல்ல, அரசுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், எதிராக இருந்தவர்கள் ஒரு சமரசம் ஏற்பட்டது. காஞ்சி பெரியவர் கோயிலுக்கு சிலைக்கு, அவர் கோயிலுக்கு முன்னாடி, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி பெரியார் சிலை வைக்கிறது இல்லையா, அது ஏன் எதுக்கு என்னங்கிறது இருக்குல்ல. அதே மாதிரி சில சம்பவங்கள் இன்றைக்கும் வந்து மத அடிப்படையிலான பிரச்சனைகளை தினம் தினம் நாம் காணொளிகள் மூலமாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அந்த காரணத்திற்கு ஒரே நாளில் ஒரே பிரச்சனையில் முற்றுப்புள்ளி முடித்து வைத்தவர் எந்த முதலமைச்சர் பதவியில் அப்பொழுது இல்லை. அவர் ஆலந்தூர் தொகுதியோட எம்எல்ஏ. அவ்வளோதான் மேட்ரு. ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியை தீர்த்து, ஒரு ஆன்மீக பெரியவரை தாக்கியதிலிருந்தும் கட்சியையும் காப்பாற்றி எதிரையும் காப்பாற்றி 2 பேரையும் சமாதானப்படுத்தி தொண்டர்கள், ரசிகர்கள், பக்தர்கள் இந்த 3 பேரையும் இணைத்து வைத்த பெருமகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருக்காகத்தான் பொன்மனச்செம்மல் என்கின்ற பட்டத்தை கொடுத்து வாரியார் 3 முறை முழக்கமிட்டு வணக்கமிட்டு எழுந்து அவர் விடைபெற்று சென்றார். கடைசி வரை அவர் வந்து சொன்னார். இதுதான் எம்ஜிஆர். அந்த பட்டத்திற்கு முழு பொருத்தமானவர். அவர் தானம் செய்ததினால் கொடுப்பதில்லை, ஆட்சியை காப்பாற்றி அவரையும் காப்பாற்றி ரசிகர்களையும் கட்சிகளையும் காப்பாற்றிய ஒரு மாபெரும் இடத்தில் இருந்தவர் அவர் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.